Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஓடை ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதால் கிராம மக்கள் நிம்மதி அடைந்தனர். சரந்தாங்கி கிராமத்தில் திமுக முன்னாள் ஊராட்சித் தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் முத்தையன் நீர்வரத்து ஓடையை ஆக்கிரமித்து தனியார் பிளாட்டிற்கு செல்ல சாலை அமைத்ததாக கூறப்படுகின்றது. இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் ஓடையின் நடுவே மின் கம்பங்களும் நடப்பட்டன. இது தொடர்பாக நடைபெற்ற வழக்கில் சாலையை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அதிகாரிகள் முறையாக ஓடை ஆக்கிரமிப்பை அகற்றவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடரப்பட்டது. அதிகாரிகளின் அலட்சியத்தையும் ஆளும் தரப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டதையும் ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மனுதாரரே ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக ஓடை ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டது. இந்நிலையில் ஓடை ஆக்கிரமிப்பை மனுதாரர் மற்றும் பொதுமக்கள் ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக அகற்றினர். இதனையடுத்து 5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து நீதிமன்றத்தின் மூலமாக இதற்கு தீர்வு பெற்றுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். அந்த ஓடையை எங்கள் ஊரை சேர்ந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் முத்தையன், விஜயலட்சுமி முத்தையன் அவர் திமுக கட்சியினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பஞ்சாயத்து போர்டு பதவியை தவறுதலாக பயன்படுத்தி இந்த நீர்வழி ஓடையை மூடி அவர் ரோடு போட்டு வெளியூர்காரனுக்கு அவருடைய சுயநலத்துக்காக அவர் வெளியூர்காரனுக்கு ரோடு போட்டு கொடுத்தாரு. ஓடையை மூடி நீர்வழி ஓடையை மூடி நாங்கள் ரோடு ஓடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மறியல் பண்ணோம். நாங்கள் மறியல் பண்ணும்போது எங்களை அவருடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி எங்களை ரொம்ப அக்குமிச்சு வந்தார். அதனால நாங்கள் என்ன ஒன்றா நீதிமன்றம் போனோம். இந்த நீதிமன்றமே இந்த நீங்கள் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சேர்ந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி தான் அவங்க மேலே உள்ள ஒரு வெறுப்பில் தான் இந்த ஆர்டர் எங்களுக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்கு. Omax, Vest and Briefs.